கடந்த வருடம் மே மாதம் 30ஆம் தேதி கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்துக்குட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலைக்குள் சிலர் அத்துமீறி நுழைந்ததாக கூறி தோட்ட நிர்வாகத்தினரால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு நுவரெலியா நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் 10 பேரும் மன்றில் இன்று ஆஜராகியிருந்தனர். வழக்கில் இன்று ஆஜரான சந்தேக நபர்களும் சம்பவத்தினத்தன்று அத்துமீறிய சம்பவம் தொடர்பில் தோட்ட நிர்வாகத்தினால் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள காணொலியில் உள்ள நபர்களும் ஒரே நபர்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என நீதவான் இன்று கட்டளை பிறப்பித்தார். இதற்கிணங்க பிரதிவாதிகளின் நிழற்படங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய குறித்த வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது போலீசார் கோரிக்கை ஒன்று விடுத்தனர். அதாவது கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனம் சார்பாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் உள்ள சந்தேக நபர்களா இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையான சந்தேக நபர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களின் நிழற்படங்களை இன்று மதியம் 12 மணிக்குள் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு புகைப்படவியலாளர்கள் ஊடாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. முறைப்பாட்டாளர் என்ற வகையில் நாம் அதற்கு எதிர்ப்பு வெளியிடாவிட்டாலும் நீதிமன்றமானது ஏனைய வழக்குகளில் போலீசார் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்களா என்று அவதானம் செலுத்தியது. எனினும் இந்த விடயத்துக்கு நீதிமன்றம் எதிர்ப்பினை முன்வைக்கவில்லை. அந்த வழக்கு விசாரணையானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.